ஹலோ வீவர்ஸ், கன்னிராசி நேயர்களுக்கு சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க. இதன்படி இனி வரப்போகின்ற இந்த ஜூலை மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக முருகனுடைய அருளாசியால நிச்சயமாக ஜோதிட ரீதியாக கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. ஆல்ரெடியே கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிறைய சிக்கல்களானது இருந்து கொண்டே இருக்கிறது. என்னதான் கடினமாக முயற்சிகள் செஞ்சாலுமே அந்த முயற்சிக்கு ஏற்ப பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்களானது கிடைக்காமலும் இருந்து கொண்டே இருக்கிறது. உடல் ஆரோக்கிய ரீதியாக நிறைய தொந்தரவுகளை சந்தித்து கொண்டு இருக்கீங்க. நிறைய மருத்துவ செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் குடும்பத்திலையுமே பார்த்தீங்கன்னா நிலைமையானது அவ்வளவு சாதகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, நீண்ட நாட்களாகவே ஒரு சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கீங்க. ஆனா அதற்கேற்ப சாதகமான பலன்களானது இன்னுமே கன்னிராசி நேயர்களுக்கு கிடைக்காமலும் இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. நீண்ட நாட்களாகவே திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு நடக்காமலும் இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தொழில் ரீதியாகவும் என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியான ஆதாயமானது கைக்கு வராமலும் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாகவே இருந்து கொண்டே இருக்காங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்திலேயும் தொடரக்கூடிய வகையில கிரகங்களுடைய அமைப்பானது இருக்கா, இல்லை என்றால் கிரகங்களுடைய அமைப்பானது இப்போது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அப்படின்னே சொல்லலாங்க. கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. முருகனுடைய அருளாசியால பாத்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுடைய அனைத்து விருப்பங்களும் பாத்தீங்கன்னா நல்லபடியாக நடக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/7/2025 இருந்து வரப்போகின்ற 31/7/2025 வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டு இனி வரப்போகின்ற நாட்கள்ல கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஜோதிட ரீதியாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. கன்னிராசி நேயர்களை, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதமானது அதிர்ஷ்டகரமான மாதமாக அமைய போகிறது. அதாவது கடந்த மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஜூலை மாதமானது பண வரவானது அதிகரிக்கக்கூடிய வகையில சூழலானது கன்னிராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே இனி வரப்போகின்ற நாட்கள் தொழில் ரீதியாக அசால்ட்டா இருக்காம கூடுதல் ஜாக்கிரதையோடு கண்ணும் கருத்துமாக தொழிலை பார்த்து நடத்தி கொண்டு வரும்போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சூழலானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஏனென்றால் ரொம்ப நாட்களாகவே தொழிலில் மந்த நிலையாகத்தானே இருந்து கொண்டு இருக்கு. இனி மட்டும் என்ன மாற்றம் ஏற்பட்டு விட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருக்காதீங்க. இனி வரப்போகின்ற நாட்கள் கடினமாக உழைத்தீங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ப நல்ல ஒரு நிதி ரீதியான ஆதாயமானது கிடைக்கக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலானது உண்டாகக்கூடிய வகையில அமைய போகிறது. திடீரென்று அதிர்ஷ்டமானது ஏற்பட போகிறது. எதிர்பாராத காரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையிலையும் பாத்தீங்கன்னா சூழலானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க. எல்லா விதத்திலையுமே கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதமானது யோககரமான மாதமாகவே சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. கன்னிராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி உறவுக்கு இடையே பாத்தீங்கன்னா இருந்து வந்த சிக்கல்கள், அதே போல பாத்தீங்கன்னா குடும்ப உறவுல இருந்து வந்த சிக்கல்கள், மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்து இருக்கக்கூடிய வகையில சூழலானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மன வருத்தங்களானது இருந்து கொண்டு இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போது சரியாகக்கூடிய வாய்ப்பானது ஏற்பட்டு இருக்கிறது. பொருளாதார ரீதியாக பாத்தீங்கன்னா திருப்திகரமான சூழலானது இருக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பொருளாதார ரீதியாக மந்தமான நிலை இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே இப்போது மாறக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது திருப்திகரமாக அமைய போகிறது. குடும்பத்துக்காக ஆடம்பர பொருட்களை வாங்கி மனம் மகிழக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. வீட்டிற்கு தேவையான நிறைய பொருட்களை வாங்குவீங்க. ஆனா அந்த பொருட்கள் வாங்குவது தவறு கிடையாதுங்க. இப்போது உங்ககிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நாளைய நாளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான செலவு
செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அப்போது கையில் பணம் இல்லை அப்படின்னா மீண்டும் கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகள் உருவாகிவிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆசைப்பட்ட பொருட்கள் வாங்குவது நியாயம்தான் என்றாலுமே அதற்கு இப்போது பணமானது நம்ம கையில் இருக்கா, அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் நமக்கு தினந்தோறுமே யூஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்குவது நல்லதாக இருக்க கொடுங்க. அதற்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய லாபத்தை சேமித்து வைத்து அதன் பிறகு நீங்கள் வாங்குவது கூட நல்லதாக இருக்க கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பணம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான செலவுக்கான பணத்தை எடுத்து வச்சுருங்க. சேமிப்பு பணத்தை எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய பணத்தை பார்த்தீங்கன்னா இது போன்று உங்களுடைய ஆசைக்காக பார்த்தீங்கன்னா அந்த பொருட்களை வாங்கிக்கோங்க. மேலும் பெண்களின் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆதாயமானது ஏற்படக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது. பெண்களுடைய உழைப்பின் மூலமாக பார்த்தீங்கன்னா பண வருமானமானது கிடைக்க போகிறது. பெண்களுக்கு சுபிச்சமான மாதமாகவே இனி வரப்போகின்ற இந்த ஜூலை மாதமானது கன்னிராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவது உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது. தாராளமாக நீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கிவிட்டு வரலாங்க. வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் என்று எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில நிலைமையை அற்புதமாக அமைச்சு தந்திருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே வாகனம் வாங்கணும் அப்படின்னு கன்னிராசி நேயர்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க. அது தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போது நீங்க வாங்குவதற்கான சாதகமான சூழலானது உருவாகி இருக்கிறது. திருமண பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற மாதமாக இருக்க போகிறது. காதல் திருமணம் எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வருவதற்கான வாய்ப்புகளுமே இப்போது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே காதலித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இப்போது உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நல்ல கெரியர் இருக்கணும், நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கணும். அப்போது உங்களுடைய விருப்பத்தை சொல்லும்போது மட்டும்தான் உங்களுடைய குடும்பங்கள்லையும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும், ஒரு ஏஜ் இருக்கணும். அப்போது உங்களுடைய காதல் பற்றி வீட்டில் சொல்லும்போது மட்டும்தான் ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க. மேலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இடமாற்றம், வேலை மாற்றம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய போகிறது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்க போகிறது. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் பார்க்கக்கூடிய வகையில் சூழலானது அற்புதமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கன்னிராசி நேயர்கள் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டுங்க. 1-2 விஷயங்களில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துட்டு வந்தால் போதுங்க. மற்றபடிக்கு எல்லா விதத்திலையுமே கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதமானது அருமையான மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, கன்னிராசி நேயர்கள் இனி இந்த ஜூலை மாதத்தை தவற விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது ஒரு சிறப்பான மாதமாக இருக்கு. எப்போதும் போல தொழிலில் இனியும் அந்த நிலை தான் இருக்கும் அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இனி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன மாற்றமோ சின்ன சின்ன முயற்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவிலான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால பெரிதாக பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. இந்த மாதத்துடைய முதல் பாதி வரைக்குமே வேலை சார்ந்த மாற்றங்கள் முயற்சி செய்யலாம். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகிறது. சகோதரர்களுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டுங்க. அதே போல கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருங்க. மற்றபடிக்கு பார்க்கும்போது எந்தவித பிரச்சனையும் கிடையாதுங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்தவித வரவு செலவாக இருந்தாலுமே சரியாக நோட் பண்ணி வச்சிருங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இருவருக்குமே நல்லதாக இருக்க கொடுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா ஏதாவது தொழில் ரீதியாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கூட்டு தொழிலாக இருக்குன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்கிட்டையும் சஜஷன் கேட்டுட்டு நீங்கள் அதன் பிறகு செயல்படுத்துவது நல்லதாக இருக்க கொடுங்க. இருவருடைய ஒப்பீனியன்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் தேவை. நீங்களே தனிப்பட்ட முறையில் செய்யும்போது அதில் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை உங்களுடைய பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நீ தானே உன் விருப்பத்துக்கு தானே செஞ்ச அப்படிங்கிற மாதிரியான சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ இது மாதிரி வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இருவருமே பேசி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா செயல்பட வேண்டியது அவசியங்க. அதே போல் சகோதரர்களுடன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இருவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளலாம். மற்றபடிக்கு கன்னிராசி நேயர்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனைகளுமே ஏற்பட போவது கிடையாது. இனி நீங்கள் இதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கோங்க. மற்றபடிக்கு பிரச்சனைகளே வராது. குறிப்பாக சொல்லணும்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும், கை நிறைய லாபத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு இந்த ஜூலை மாதம் அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு 50% சாதகமாக இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 50% முயற்சியின் பேரில் நீங்கள் முழுமையாக கடினமாக உழைச்சிங்கன்னா
100% அந்த வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல பொருளாதார மாற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பானது கிடைக்கக்கூடும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.